இந்த பதிவில் பார்க்க போகிறது மாடிக்கு மேல் கொய்யா மரம். இந்த கொய்யா மரம் பார்த்தீங்கன்னா, எங்கள் மாடிக்கும் பக்கத்தில் சந்தில் எங்களுக்கு 2 அடி தான் இடம் இருக்குது. நான் பண்ணையில் ஒரு கன்று வாங்கிட்டு வந்து சந்தில் நட்டு உயரமாக குச்சி வச்சு கட்டி வளர்த்து மாடிக்கு மேலே கொண்டு வந்துட்டேன். இப்போ மாடிக்கு மேலே இருக்குது மரம். பார்த்தீங்கன்னா கொலை கொலையாக காய், பூ, பிஞ்சு, பழம் எல்லாமே இருக்குது. நாங்கள் வேணுன்றப்ப மாடிக்கு போனால் எப்போ வேணாலும் பறிச்சுக்குவோம். இந்த பழம் வந்து எனி டைம் காய்ச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய கொய்யா ரகம் இது. இதை பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு விருந்தாடி வந்தாலும் எல்லாம் மாடிக்கு தான் போவாங்க. ஏன்னா மாடியில் என்ன போட்டிருக்கோன்னு பார்க்குறதுக்கும், இந்த கொய்யா பழம் பறிக்கவும், கொய்யா காய் பறிக்கவும். சுகர் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா செங்காயாக பறித்து சாப்பிட்டா சுகர் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். இன்னும் அரை காய் சாப்பிட்டு தோற்போட சாப்பிட்டாலும் சுகர் கண்ட்ரோலில் இருக்கும். அதாவது மலம் லூஸ் மோஷனாக போகுது அப்படின்னா இந்த கொய்யா காயை பறித்து சாப்பிட்டா கொஞ்சம் மலம் இருவலாக போகும். இல்லை மலம் இருவலாக போகுதுன்னா கொய்யா பழத்தை சாப்பிட்டா மலம் லூஸாக போகும். இன்னும் கொய்யா கொழுந்த சூப்பாக வச்சு குடித்தா, கஷாயமாக வச்சு குடித்தா சுகர் கண்ட்ரோலில் இருக்கும். இதேமாரி நீயும்